மீண்டும் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் நடுவில் அதிகமாய் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரமுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய பிரசன்னம் இந்த ஆராதனை நடுவில் வெளிப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, தேவையோடு வருகிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. வியாதியோடு, பலகீனத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, துன்பத்தோடு, துக்கத்தோடு கூட வருகிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு அதிசயத்தை செய்கிற நாட்களாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ருசி பார்க்கிற நேரமாய் ஆண்டவரே, உம்முடைய விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற நேரங்களாய் இந்த நாள் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைக்கு தடையாய் நிற்காதபடி பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உள்ள பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவரை தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை நிறைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவான நீர் வரும் பொழுது எல்லா குறைவுகளும் மாறும் என்று சொன்னது போல எல்லா குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. தேவ ஆவியானவர் ஆண்டவரே அசைவாடுவீராக. அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன் இந்த ஆராதனை நடுவில் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். அப்பா, எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். வரவேண்டியவர்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிகளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் யாவரும் சேர்ந்து இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். நல்ல ஒரு அழகான பழைய பாடல் எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன்.
வீரமுள்ள திருநாமமது வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தவன் நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாரினில் வந்தவன் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தை துதிக்க, அவருடைய நாமத்தை ஆராதிக்க அவர் ஒருவரே பாத்திரர். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை நடத்துகிறது. ஆமென். நமக்கு ஜீவன் கொடுத்து நலமுடன் வாழ செய்கிறது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. ஒற்றுக்கொள்ளுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். கர்த்தருடைய கிருபையினால் எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறீரப்பா. நெருக்கப்பட்டதான சூழ்நிலைகளில் சத்துருக்கள் சேனைகளாய் எழும்பி வந்த சூழ்நிலையிலும் காரிருள் போன்ற கஷ்டமான பாதைகளிலும் வெள்ளம் போல நிந்தைகள் வந்த போதிலும் தேவ கிருபை எங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. தேவ கிருபை எங்களை நடத்துகிறது. தேவனுடைய பெரிதான கிருபை மாத்திரமே எங்களை வழி நடத்துகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபைக்காய், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம்.
அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். இருக்கப்பட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டும் அழிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவன் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் உச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அரிகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரியில் அவரின் பாதையில் ஒளியாய். அரிகள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரியில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். வெள்ளத்துள் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை ஜெயமியாம் ஆவியை அளித்தேன். வெள்ளத்துள் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை ஜெயமியாம் ஆவியை அளித்தேன். திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர்
கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று படுவோமே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. சந்தோஷமாக சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், என்னை நடத்தின தேவன் அவர் நல்லவர் என்று உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. இட நம்பிக்கை நீங்காரே அவர் கிருபை என்று உள்ளதே. இட நம்பிக்கை நீங்காரே அவர் கிருபை என்று உள்ளதே. இவர் கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் துதிப்போம். ஹalleluya. அப்படியே வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்தமா அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இன்னும் ஒரு முறை கூட சொல்லுவோமே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை பாதுகாத்தாரே, பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்தமாய் இன்னும் ஒரு முறை சொல்லுவோமே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கரங்களை தட்டி சொல்லுவோமே. எங்களை நடத்தின தெய்வம், எங்களை பாதுகாத்த தெய்வம், எங்களை வழி நடத்தினீரே. ஓம் கிருபைக்காய் நல்ல 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 எல்லாருமே முழு பலத்தோடு கரங்களை தட்டி சொல்லுவோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்படியே நம்மை பாதுகாத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுத்த தேவனை வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் உங்க சத்தம் கேட்கட்டுமே. ஸ்தோத்திரன்ற வார்த்தை ஹalleluya. கர்த்தரை துதிக்கிற துதி பலிகள் நாவிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம் பிறக்கப்படட்டும். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தீங்களேப்பா, எங்களுக்கு முன்பாக சென்றீங்களே ஆண்டவரே. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹalleluya, ஹalleluya. நல்ல நல்ல உங்க சத்தம் கேட்கப்படட்டும். 2-3 பேரை தாண்டி உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வந்திருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மௌனமா நிற்கிறதற்கல்ல. ஹalleluya. நல்ல நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாருடைய சத்தமும் கேட்கப்படணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அற்பமா இருக்கிற நம்மை நேசித்தாரே. மனிதர்களே நெருங்கினவர்களே வெறுத்து தள்ளினாலும் ஹalleluya, எந்த விதத்திலும் தகுதியே இல்லாத நம்மை நேசித்து நம்மை பாதுகாத்து நம்ம மேல அன்பு வைத்து ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். நம்மை நடத்தி கிருபைகளை கொடுத்து வழி நடத்துகிற தெய்வம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தியோ அசைத்தோ ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தீங்குகளை மாற்றினீரே, தீமைகளை நன்மைகளாய் மாற்றின தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி
நன்றி செலுத்துகிறோம். துதிக்க துதிங்க துதிங்க. ஆமென். துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவன் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் நம் மத்தியில இறங்கி வந்திருக்கிறார். குறுக்கும் நெடுக்குமாய் ஆமென் நம்முடைய சத்தத்தை கேட்டு ஆமென் அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உடையவர். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை அல்லவா? ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஆராதனை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கனத்துக்குரிய உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி மகிமை ஆமென் உடைய உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை பண்ணும். எல்லா முழங்கால்களும் முடங்கும். அவர் சர்வ வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர். ஆமென். அவருடைய வல்லமையினால சுகம் உண்டு. அவருடைய வல்லமையினால பிசாசுகள் நடுநடுங்கும். அவருடைய வல்லமையினால ஆமென் ஸ்தோத்திரம் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அற்புதங்களை செய்கிற உம்முடைய நாமத்தை நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர். பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்கின்ற உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முழங்கிடுமே. சொல்லுங்களேன். எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். முழங்கால்களும் உமக்கு முன் முழங்கிடுமே. எல்லா நாமங்களும் இயேசுவை கர்த்தரென்று. எல்லா நாமங்களும் இயேசுவை கர்த்தரென்று செய்திடுவே. உம்மை ஆராதித்திடுவே. அறிக்கை செய்திடுவே. உம்மை ஆராதித்திடுவே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. ஆராதிப்போம்.
உயர்த்தி எல்லாருமே தொழுதிடுவோம், அறிந்திடுவோம், வாழ்த்திடுவோம் உம் நாமத்தை. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமே, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். பாடுனது போல எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பாக உங்களை நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரே, உங்களை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ அவர் ஆராதனைக்கு பாத்திரர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருக்கு முன்பாக சொல்லுங்களேன், உங்களை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கே ஆராதனை. நல்லா அசைத்து மனதார கர்த்தர் ஆராதனை செய்யுங்களேன். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை முன்குறித்த ஆண்டவர், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நல்லா அசைத்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா. நீர் ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஆராதனைக்குரியவர். ஓ, அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஒரு நாளும் கீழான நிலைமைக்கு போனதில்லை. தாவீது கர்த்தரை உயர்த்தினார். கர்த்தர், ஆமென், தாவீதை ராஜாவாய் மகிமைப்படுத்தினாரே. ஹல்லேலூயா. யோசேப்பு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். சிறைச்சாலையில இருந்தாலும் கர்த்தருடைய தயவு, ஆமென், யோசேப்புக்கு கூட இருந்தது. எகிப்திலேயே பெரிய ஒரு மனிதனாய் ஆண்டவர் மாற்றினார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. நீ வாளாகாமல் தலையாய் மாற்றுவார். கர்த்தர் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. கேரூபின்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், சேராபின்கள் போற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, நீங்க பாடுங்க சத்தமாய். ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர், Thank you, Jesus. பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஆஹா,
தேவ பிரசன்னம். உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்முடைய பாதத்தை முத்தமிடுகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Thank you, thank you, Master. We worship your name. உம்மை ஆராதனை செய்கிறோம். Thank you, Jesus. தேவ பிரசன்னத்தின் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. Jesus. தேவ சமூகத்தில் ரெண்டு கரங்களை கும்பிட்ட வண்ணமா அணிந்து கொள்ளுகிறதற்கு அடையாளமாய் அவருக்கு முன்பாக கரங்களை கும்பிட்டு உள்ளத்திலிருந்து சொல்லுங்களேன், உண்மையா உங்களை ஆராதனை செய்கிறோம் அப்பா, உண்மையா உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. பேரளவு அல்ல, ஏதோ என் வாயின் வார்த்தையினால மட்டும் அல்ல, முழுதாய் முழுமையாய் என் சரீரம் முழுவதுமாய் என் எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் இருதயத்தினுடைய நினைவுகள், இவைகள் எல்லாவற்றிலும் சேர்ந்து என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் கர்த்தரை உயர்த்துகிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. நீர் ஒருவரை ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரை ஆராதனைக்கு தகுதியானவர். உங்களை நாங்கள் தொடர்ந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாங்கப்பா. உங்களுடைய திவ்ய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். அற்பமான நாங்கள் உங்களை ஆராதிக்கிறதான வேலையில எங்க சத்தத்தையும் கேட்டு கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே. நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனையில பிரியப்படுகிறவரா இருக்கிறீங்களே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் எங்கள் பத்தியில தொடர்ந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் யாவரும் உங்கள் கரங்களில் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி, வேத பகுதி சங்கீதம் 115, பழைய ஏற்பாட்டில் பக்கம் 743, 743. நாம் 1வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வசனம் பிரதிவசமாக நாம் வாசிப்போம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் உமது சத்திய நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கை இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தவிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திற்கு கொடுத்தார். மருத்துவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த சங்கீத பகுதிக்காக ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆராதனையிலே வந்திருக்கிறவங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். காரணம்,
சங்கீதத்திலே நாம் படிக்க கேட்டபடி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துகிறதுனால தான் அவருடைய சமூகத்திலே இவ்வளவு சந்தோஷமாய் நம்ம அமர்ந்து ஆண்டவரை துதிக்க முடிகிறது. காரணம், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத நல்ல பாக்கியத்தையும் சிலாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருடைய சரீரங்களிலே பலவீனம், பலர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத சூழ்நிலைமை, அநேகருடைய வாழ்க்கையிலே விரும்பியும் இப்படிப்பட்ட ஆராதனையிலே பங்கு பெற முடியாத ஒரு நிலை. ஆனால் ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய சமூகத்திலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் மேலே நம்ம வைத்திருக்கின்ற ஒரு மகா பெரிய பிரியம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த அல்லேலூயா. இது குறைந்து போகாமல் இருப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக தேவனுடைய சமூகத்தில் வருகிற போதெல்லாம் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் என்ன செய்யுங்க? எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பீங்களா? எப்பொழுதும் இல்லை, கரெக்டா உண்மையை சொல்லிட்டீங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் என்ன செய்யுங்க? ஆமா, இன்பத்திலும் துன்பத்திலும், ஒருவேளை கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் வருத்தத்திலும் சந்தோஷமா இருந்து பழக வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தார். சிலுவையிலே அடிக்கப்படுகிற நேரத்தில் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவர் அதை என்ன செய்தாராம்? ஏற்றுக்கொண்டார். பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் சிரித்த முகத்தோடு உங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க பார்ப்போம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்படி டக்குன்னு இந்த மின்னல் வந்துட்டு போன போதெல்லாம் போகக்கூடாது. பார்த்து அவங்கள முகத்தை பார்த்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நீங்க ஒரு சுவிசேஷம் சொல்லும் போது அந்த முகம் பிரகாசமா இருக்கும். சிலர்லாம் ரொம்ப துக்கமா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எங்களை யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள்கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, வீட்டில் அப்படியே ஒண்டியா உட்கார்ந்து வேதனையோடு இருப்பாங்க. சரி சர்ச்சைக்காக போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இங்க வரும்போது இங்கேயும் அவங்களை கண்டுக்காம விட்டோம்னு சொன்னா, அட போங்கய்யா எங்க தான் போறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அதனால வரும்போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்முடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளுகிறது மிக நல்லது. ஆண்டவர் அதற்காக தான் நமக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். இந்த சந்தோஷம், சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த மாதத்திலும் அழகான ஒரு வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சீஷர்கள் தங்களுடைய சமாதானத்தை இழந்திருந்த ஒரு நேரம். எப்படி என்றால், நம்மளோடு இயேசு இருக்கிற போது நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு வாழ்வு, எங்க போனாலும் சாப்பாடு, எங்க போனாலும் நம்மளுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களோ அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இயேசுவோட போனா உள்ள என்ன செய்துறாங்க? ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். இயேசுக்கு பின்னாடி போகும்போது வாழ்க 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 என்று சொல்லும்போது இவர்களுக்கும் ஒரு சந்தோஷம். அதுல பாதியாவது நமக்கும் என்ன செய்கிறது? கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி அந்த நிழல்ல நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டான், 3வது நாள் நான் என்ன செய்திருவேன்? உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி ஒரு துக்கத்தோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமையிலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் அவர் எங்க கூட இருந்தார், இனி யார் இங்க கூட இருப்பா? சில நேரம் பெற்றோர்கள் அப்படிதான் புலம்புவார்கள். அதுவும் பெண் பிள்ளைகளை திருமணமாக்கி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு கண்ணீர் வரும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அது என்ன கண்ணீர்? பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ஒரு சந்தோஷம்தான், ஆனா அந்த சந்தோஷத்துலயும் ஒரு கண்ணீர் வரும். இவ்வளவு நாளும் என் பிள்ளை சண்டை போட்டாலும் அப்பா கிட்ட தான் சண்டை போட்டுருப்பா, இனி யாருக்கிட்ட போய் சண்டை போடுறது? அம்மா சொல்லுவாங்க, எவ்வளவு அடம்பிடிச்சாலும் என் பிள்ளை இல்ல, அவ இனி இல்லாம இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ சில நேரங்களிலே நம்மோடு இருக்கின்ற ஒரு உறவு நம்மை விட்டு ஏதோ ஒரு விதத்திலே கொஞ்சம் தூரமாக போகிறதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு அழகான ஊழியத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற போது அந்த சீஷர்களுக்கு ஒரு கவலை இருக்கதான் செய்திருக்கும். அப்படிதானே? அவர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கதான் செய்திருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நீங்க கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், நான் யாரோட தான் இருக்க போறேன்? உங்களோடு கூட தான் இருக்க போறேன்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலே இந்த வார்த்தையை ஆண்டவர் சீஷர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை படிக்க கேட்போம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். கொஞ்சம் கவலையோடும் துக்கத்தோடும் இருந்தவர்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அவர் சொன்ன காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் போய் உபதேசம் பண்ணுங்கள். சொல்லிவிட்டு நான் உங்களோடு இருக்கிறேன்னு சும்மா வறுமையா சொல்லவில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் யாரோட தான் இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உங்களோடு இருக்கிறார் இல்லை என்கிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எது உங்களிடத்தில் இருக்கிறது இல்லை என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சுவிசேஷத்தை நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக நீங்கள் வாழுங்கள், எனக்காக ஊழியம் செய்யுங்க, எனக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட தான் இருப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த சீஷர்களுக்கு என்ன வந்திருக்கணும்? மிகுந்த சந்தோஷம் வந்திருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், இன்றைக்கு ஒருவேளை யார் என்னோடு கூட இருக்கிறார், எது எனக்கு ஒருவேளை ஆதாரமாக இருக்கிற, நான் நம்பின காரியமெல்லாம் என்னை விட்டு தூரம் போயிருக்கிறதே, நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு ஏமாற்றமாக தானே இருக்கிறது, என்னிடத்துல இருக்கின்ற சில காரியங்களும் ஒருவேளை நான் நம்பி இருந்த காரியங்களும் என்னை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் கவலைப்படாதிருங்க. வயோதிப நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும், என்னிடத்திலிருந்து பலம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. சில நேரங்கள்ல ஆமீன், கொஞ்சம் தூரம் நடந்து சென்று கொண்டு இருக்கிறவர்கள் நடக்க முடியவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க. ஐயோ, எவ்வளவு தூரம் நான் நடப்பேன், எவ்வளவு வேலை செய்வேன், ஆனா இன்னைக்கு அதை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லுகிற ஒரு கலக்கம் உண்டாகும். அப்படிப்பட்ட பலவீனப்பட்டவர்களையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய தைரியத்தை தட்டி எழுப்புகிற ஒரு வார்த்தை, நமக்குண்டாயிருக்கிற அந்த பயத்தை மாற்றுகிற ஒரு வார்த்தை, நமக்கு நம்பிக்கையிலே நாம் தழைக்கும்படியாய் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய அன்பையான ஒரு வாழ்க்கை வார்த்தை. இதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றிருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர். அதற்காக தான் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்றோம். சிறப்பாக இந்த இடத்துல வந்தது மாத்திரமல்ல, அழகாக ஆண்டவரை பாடுகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால தான் இந்த பாடல்கள், இந்த ஆராதனைகள் எல்லாம் மகிமையாய் ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட்டு கொண்ட. அல்லேலூயா சொல்லுங்களேன். நிச்சயமாகவே இன்றைக்கு அழகான நல்ல வொர்ஷிப் ரொம்ப மகிமையா இருந்துச்சு. ஆண்டவரை நாம் நோக்கி பார்த்த அந்த வேளையெல்லாம் ஆண்மையின் உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். ஆவியானவர் இந்த நேரத்திலே நம்மோடு அசைவாடினார். அந்த வார்த்தைகள் பேச பேச கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்பட்டதை நாம் பார்க்க முடிந்தது. நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைகள் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த பாடல்கள் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு தூரமாக இல்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை தான் இந்த ஆராதனை நேரங்களிலே நாம் உணர்த்தப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இதோ ஏதோ ஒரு ஆராதனையில் மாத்திரம் அல்ல, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற நேரத்திலே மாத்திரம் அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நான் பல காரியங்களை கடந்த வாரங்களிலே தியானித்தோம். ஆண்டவர் எப்படியாக நம்மோடு கூட இருந்தார். கடந்த வாரத்திலே கூட ஆண்டவர் நமக்கு வாயாக, வாசலாக, வெளிச்சமாக இருந்தார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை தியானிக்கின்ற போது அநேகருடைய இருதயத்திலே ஆண்டவர் ஆவியானவர் பேசினதை நாம் பார்க்க முடிந்தது. இந்த நாளிலும் கூட நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்ம பக்கத்துல நம்மளோட டிராவல் பண்ணுவாங்க, அவங்க எப்படிப்பட்டவர்கள்னு தெரியாம பல வருஷமா நம்ம என்ன செய்திருப்போம், டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஒருவேளை அநேக நேரங்களில் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறியாமலே டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல, தன்னை அறிமுகப்படுத்துகிறார், அறிந்து கொள்ளும்படியாக செய்கின்றார். 60 வயசானாலும் கணவன் மனைவிட்ட கேட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு? ஐயா, எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 25 அல்லது 30 வருஷம் ஆச்சு. இப்பமாவது உங்களை கணவன் மனைவி ஒருத்தர் புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா சொல்லுவாங்க, என்ன அவ புரிஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி கணவர் சொல்லுவாரு.
மனைவி கிட்ட போய் சொன்னா சொல்லுவாங்க, அவர் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டார், சாகிற வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் போல. அநேக நேரங்களிலே கணவனை மனைவி புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனைவியை கணவன் புரிந்து கொள்ள முடியவில்லை. திருமணமான உடனே ஒரு ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒரு திருமண காரியங்களை, திருமணத்திற்குள்ளாக இணைக்கப்பட்ட உடனே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த உறவுகளை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயாமார்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, உங்க வீட்டம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் எங்கிட்ட கேட்க கூடாது, அது அவங்க டிபார்ட்மெண்ட். இது அம்மாமார்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, அவரை என்னன்னே புரிஞ்சுக்க முடியாது, இப்படின்னா அப்படிமார், அப்படின்னா இப்படிமார். இப்படிதான் இன்றைக்கு வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதற்கல்ல, நம்மளோடு டிராவல் பண்றவங்களை, நம்மளோடு இணைந்து இருக்கிறவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதிகமாய் விரும்புகிறான். சபைக்குள்ளே வருகிற போது ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கிறவர்களை, நம்முடைய ஜெபக்குழுக்களில் இருக்கிறவர்களை, நம்மோடு இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கஷ்டங்கள் என்ன, அவருடைய நஷ்டங்கள் என்ன, அவருடைய வேதனைகள் என்ன, அதை அறிந்து கொண்டு அவர்களோடு நாம் இணைந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் அப்படிதான், நம்முடைய பிள்ளைகளை அறிந்து புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய புருஷனை புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனைவியை புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை உண்டாக்கின ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக உலகத்தில் உள்ள காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தான் இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாக, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி அவரை நமக்கு புரிய வைக்கிறார். முதலாவது, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் ஆவியாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் ஆவியாய் இருக்கிறார். வேதத்தின் வசனத்தை படியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை படிக்க கேட்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக கடந்து வருகின்றோம். நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவ சமூகத்தில் வருகிற போது ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த புரிந்து கொள்ளுதலை நாம் பெற்றிருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் நம்மோடு இருக்கிறார் என்பதை அதிகமான ஆழமாக அறிந்து கொள்ளாமையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் ஆவியா இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் காணப்படுகிற தெய்வம் என்று சொல்லப்படுகிறவர்களை போல அல்ல. ஒரு அசையாத தெய்வம் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அசைவாடுகிற தெய்வம். அல்லேலூயா சொல்ல முடியுமா? உலக தெய்வம் எல்லாம் அசையாத தெய்வம். அவைகளை மனிதன் தான் அசைத்து கொண்டு எடுத்து செல்லுவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்ம ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறவர். அவர் ஆதியிலேயே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நீங்கள் பார்க்கிற போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்க அசைவாடி கொண்டிருந்தார்? ஜனத்தின் மேல் அசைவாடினவர் இப்பொழுது ஜனத்தோடு அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினவர். பூமி உண்டாக்கப்படுகிற, இந்த உலகம் உண்டாக்கப்படுகிற போது அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர். அதற்கு பின்பு ஜனம் பெருக ஆரம்பிச்சது. யாரோடு அசைவாட ஆரம்பிச்சிட்டாரு சொல்லுங்க? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் நம்மோடு அசைவாடுகிறவர். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இப்ப பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் நம்மோடு அசைவாடுகிறவர். இதை சொல்லிக்கிட்டு பாடினாதான் அந்த பாடலுக்கு உயிர் இருக்கிறது. ஆமேன்னு சொல்ல முடியுமா? சில நேரம்ல சில பாட்டை பொய்யாட்டே பாடிக்கிட்டு இருப்போம். அவர் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறவர். அசையாத ஆண்டவர் அல்ல, அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர்.
அதுதான் சொல்லுவான், ஏன் நீங்க கிறிஸ்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? உங்களுக்கு என்ன? நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நமக்காக நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு இடத்திலே வைத்தல்ல, ஆவியானவர் தெளிவா சொல்லப்பட்ட ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இந்த ஆவியானவரை குறித்த 3 காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சர்வ வியாபியா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்வ வியாபி என்று சொன்னால் எல்லா இடத்திலும் அசைவாடி கொண்டிருக்கிறவர், எங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறவர். அவரை தொழுது கொள்ளுகின்ற இடத்திலே, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்திலே, அவர் எங்கும் நம்ம வீடுகளிலும் நமக்காக அசைவாடுகிறவர், அவருடைய ஆராதனை கூடங்களிலே அசைவாடுகிறவர், நம்ம போகிற வழிகளிலே நமக்காக அசைவாடுகிறவர். அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து ஆவியானவர் என்ன செய்கிறார்னா அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்தாதான் பக்தி விருத்தி அடையும். ஆமா, வெளியே போயிட்டாங்கன்னா பக்தி என்ன செய்கிறோம்? சுருங்க ஆரம்பிக்கிறோம். சில நேரங்கள்லாம் வெளியே போனா தங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் காண்பிக்கிறதுக்கே வெட்கப்படுவாங்க. இருக்கக்கூடாது. எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்முடைய தெய்வம் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர்தான் ஆவியானவர். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட ஆவியானவராம்? ஏசாயா 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படியுங்கள். ஏசாயா 28:6 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 28:6. நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு, நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும். எப்படிப்பட்ட ஆவியானவராம்? நியாயத்தின் ஆவியாகவும், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமாகவும் இருக்கிறார். பராக்கிரமமாகவும் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவியாக இருக்கிறார்? நியாயத்தின் ஆவி. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சாதாரணமான ஆவி அல்ல, அவர் சாதாரணமான ஆவியானவர் அல்ல, நமக்கு நியாயத்தின் ஆவியானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லது தேவ மகிமையானவரை குறித்து நாம் ஆண்டவருக்குள்ளாக சாட்சியாய் சொல்லுகின்ற காரியம் என்ன தெரியுமா? நம் ஆண்டவர் எல்லா இடத்திலும் நமக்காக வியாபித்திருக்கிறவர் மாத்திரமல்ல, இரண்டாவதாக அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார். முதலாவது சொன்னேன் சர்வ வியாபி, அவர் எங்கும் இருக்கிறவர். இரண்டாவது சர்வ ஞானி. ஆமா, உலகத்தில் உள்ள மாம்சமான மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மாம்சத்தை உடைய மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அவைகளுக்கெல்லாம் என்ன கிடையாது? அந்த ஞானம் என்பது கிடையாது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறார்? ஞானம். வேதத்தின் படி ஞானம் என்று சொன்னால் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் சர்வ ஞானி, சகலத்தையும் ஞானமாய் செயல்படுத்துகின்ற, சிந்தித்து செய்கின்ற சர்வ ஞானியாய் நமக்குள்ளே இருக்கின்றார். அதுதான் ஆவியானவர், அதுதான் பரிசுத்த ஆவி. ஆண்டவர் சொல்கிறார், சகல நாட்களில் நான் உங்களோடு சர்வ ஞானியின் ஆவியாக நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, கடைசியாய் பார்த்தார், சர்வ வலிமையாக இருக்கிறார். ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள யார் இருக்கா? வல்லமையின் ஆவியானவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எதையும் சாதிக்கிற வல்லமை, எதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெயிக்கிற ஒரு வல்லமை. இந்த சர்வ வல்லமை அன்றைக்கு யோசேப்போடு கூட இருந்தது. இந்த சர்வ வல்லமை தானியேலுக்குள்ளே இருந்தது. இந்த சர்வ வல்லமை தாவீதுக்குள்ளே இருந்தது. சர்வ வல்லமையானவராய் பவுலுக்குள்ளே, பேதுருக்குள்ளே, எல்லா அப்போஸ்தலர்களுக்குள்ளும் ஆண்டவர் காணப்பட்டபடினாலே இந்த சர்வ வலிமைதான் ஆண்டவருக்குள்ளாக அவர்களை செயல்படுத்த வைத்தது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இப்ப என்ன சொல்றார் தெரியுமா? நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விசுவாசிகளாய் மாத்திரமல்ல, சீஷர்களாய் மாற்றப்படுகின்றோம். சீஷன் ஒருவனை ஆண்டவர் ஆமென் ஆதாயப்படுத்துகிறார். சீஷன் ஒருவனை ஆயத்தப்படுத்துகிறார். சீஷன் ஒருவனை அனுப்புகிறார். அனுப்புகிற போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். யாரெல்லாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எடுத்து ஆண்டவருக்காக செயல்பட புறப்படுகிறீர்களோ ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுங்க, இனி நீங்க பயப்படாதுங்க, என்னுடைய வசனத்தை நீங்கள் சொல்ல கடந்து செல்லுகிறீர்கள், நான் உங்களோடு ஆவியாயிருப்பேன். ஆமென்.
இந்த உலகத்தில் உள்ள தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற போது அது மனிதனால் உருவாக்கப்பட்டது. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், அவன் அதை எப்படி உருவாக்குகிறானாம்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை படியுங்கள். ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை குறித்து மனிதனோடு பேசுகிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அதனுடைய 18, 19வது வசனத்தை படியுங்க. இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்புவிடுவீர்கள்? நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவரை ஒப்பிட்டு சொல்லுகின்ற அல்லது பல கடவுள்களுக்கு மத்தியிலே ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு காரியங்கள் இருக்கிறபடியினாலே ஒப்பில்லாத ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கின்ற ஒரு காரியம், தேவனை யாருக்கு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள்? கண்ணான் ஒரு சுரூபத்தை வார்க்கிறான். நல்ல கவனிங்க. கண்ணான் என்கிறவன் ஒரு சொரூபத்தை வார்க்கிறான். தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி, தட்டான் அதை பொன் தகட்டால் மூடுகிறான். அதற்கு வெள்ளி சங்கிலிகளை அது வெள்ளி சங்கிலிகளை பொருத்துகிறான். சுரூபத்தை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? இன்றைக்கு மனிதன் ஆண்டவரை கடவுளை குறித்து சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறான்? எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறான் தெரியுமா? சொரூபத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறான். இதுதான் தெய்வம், இதுதான் இந்த காரியம் தான் எனக்கு கடவுள். ஆமேன். ஒருவர் ஒரு சுகத்தை கொடுத்து விட்டார் என்றா சொல்லுவாங்க, கடவுளாக வந்து விட்டீர்கள். இன்றைக்கு சுரூபமான ஒரு காரியத்தை அல்லது ஏதோ ஒரு சாயலை மனிதன் நம்பி இருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே கண்ணான் சொரூபத்தை வார்த்து தட்டான் பொன் தகட்டினால் மூடி அதை வெள்ளி சங்கிலியினாலே இணைத்துக் கொள்ளுகிற இந்த காரியத்தை சொல்லுகிறான். ஒருவேளை இதை செய்ய வழியில்லாதவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஒரு உளுத்து போகாத ஒரு மரத்தை எடுத்து அதை வடிவமாக்கி அதை தெய்வமாக்கி இதற்கு ஒப்பிடுகிறீர்களோ? ஆண்டவர் தெளிவா சொல்கிறார், இவைகளுக்கு நீங்கள் ஒப்பிடுகிறீர்களோ? சில இடங்கள்ல சில சுவர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பல காரியங்களை செய்து போட்டிருப்பாங்க. என்ன தெரியுமா? பல மார்க்கத்துக்குரிய படங்களை வரைந்து போட்டு இயேசுவும் அதுல ஒரு கடவுளாக வைத்திருப்பார்கள். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, எந்த மார்க்கமும் எனக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த உலகத்தை உண்டாக்கி உலகத்தின் மகிமையை வெளிப்படுத்தி நீங்களும் நானும் ஆராதிக்கும்படியாய் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கின்ற ஒரு தேவன் சொல்லுகிறார், நான் எல்லாரை போலவும் அல்லது எல்லாருக்குள்ளும் ஒருவராக இருக்கிறவராக அல்ல, நான் மெய்யான ஆவியானவராய் இருக்கிறேன். அதான் சொல்ல, தேவன் ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? விசேஷித்த ஆவி இருக்க வேண்டும். இந்த சரீரம் மாம்சத்தையும், சரீரம் ஆத்துமா என்னது ஆவி இவைகளால் கொண்டது. மாம்சத்தையும் ஆத்துமாவையும் ஆவியும் கொண்டது. ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகின்ற ஒரு காரியம், இந்த ஆவியிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு அது தெரியாமல் தான் ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், கடவுளை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறபடினால்தான் சரீரத்தை கிழித்து சரீரத்தை இப்படியெல்லாம் வருத்தி கொண்டு கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அதை கேட்கவில்லை. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆவியானவராய் இருக்கிறார். ஆவியானவராய் இருக்கிறதுனால தான் எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கிறார். சரீர பிரகாரமான ஆராதனை அல்ல. இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? நல்ல ஆண்டவருடைய சபைக்கு ஆலயத்துக்கு ஒழுங்கா வந்துட்டா ஆண்டவர் என் மேல பிரியப்படுவார், அல்லது வெளிப்படையான காரியம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு நல்ல முறையில் நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன் என்று சொன்னால் ஆண்டவருடைய ஆராதனையிலே நான் ஒரு முழுமை பெற்று விட்டேன், அல்லது சில நேரங்கள் ஆராதனையிலே நமக்கு சில பெருமைகள் உண்டாகி விடுகிறது. இதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆவியிலே, அதான் சொல்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆவியிலே நாம் தரித்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே பலனடைந்து கொண்டிருக்க வேண்டும். அதான் சொல்லுகிறது, ஆவியில நிரப்பப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உண்மையான தெய்வம். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவியிலே உண்மை இருக்க வேண்டும். அதான் சொல்ல, ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ என்கிட்ட என்ன இருக்கணும் சொல்லலாம். நான் பாவியா இருந்தேன், இப்ப எப்படியா இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கையை தூக்கி சொல்லுங்களேன். ஆமேன். நான் பாவியா இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன்? பரிசுத்த ஆவியா இருக்கிறேன். எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா? ஆமா, பரிசுத்த ஆவியா இருக்கிற போது ஆமேன். அப்படி ஒருவேளை நம்மளை கரெக்ட் பண்ணல, நம்ம சரியாகலன்னு சொன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிடணும். காலையில பிரசங்கம் சொல்லுகிற போது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா, நம்ம கரெக்ட் ஆனாதான் ஆண்டவரோட கனெக்ட் ஆக முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லி கொடுங்க, நம்ம கரெக்டானாதான். சும்மா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இங்க சொன்னாதான் தைரியமா சொல்ல முடியும்.
வெளியே போனாலும் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது, சில நேரங்கள் கோவிச்சுக்குவாங்க. இப்பவுமே சொல்லிட்டீங்கன்னா உங்களோட சமரசம் ஆயிருவாங்க. இப்ப சொல்லுங்க, நம்ம கரெக்டானாதான் அவரோட கனெக்ட் ஆக முடியும். அப்ப கனெக்ஷன் சரியில்லைன்னா எங்க சரியாகலன்னு, நம்ம சரியாகல. வீட்டுக்குள்ள ஒவ்வொருவரும் கரெக்ட் ஆகிட்டே இருக்கணும். அம்மா கரெக்டான, அப்பா கரெக்டான, பிள்ளை கரெக்ட் ஆகணும். ஒன்னொன்னா கரெக்ட் ஆகு. எதெல்லாம் கரெக்ட் ஆகுதோ அதெல்லாம் எங்க போய் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். ஆமா, கரெக்டாக ஆக எல்லாம் கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம். எல்லாம் மொத்தமா கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ளே ஆமேன் அப்பதான் பாடும், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கரெக்ட் ஆகலையோ அதெல்லாம் கரெக்ட் ஆக்கணும். கரெக்ட் ஆகணும்னா முறுமுறுக்கிறதுனால கரெக்ட் ஆகாது, முழங்கால் படியிட்டாதான் கரெக்ட் ஆகும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்குள்ள எழுப்புதல் வர வேண்டுமா, முழங்கால் படியிட வேண்டும். ஒரு சபைக்குள்ள எழுப்புதல் வர வேண்டுமா, முழங்கால் படியிட வேண்டும். சாத்தான் வருவான், சத்துரு சோதிக்க வருவான். அவன் சில நேரங்களில் பல பல திட்டங்களை கொண்டு வருவான், நம்ம சரியாக்க கூடாதபடி. ஆமன். பொதுவா இந்த கடற்கரையிலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பாங்க. கடற்கரையில போனா குழந்தைகள் என்ன செய்வாங்க? உங்க பிள்ளைகளை கடற்புறம் எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்களா? கடற்பக்கத்துல எல்லாம் பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்களா? கூட்டிட்டு போனா உங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க? தாத்தா பாட்டி மாதிரி இருந்தா உங்க பேர பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க, அவங்கள விளையாட விடுங்க. அவங்க அங்க என்ன செய்வாங்க? என்னமா இருக்கிறீங்க? நீங்களாவது கடற்கரை பக்கம் போயிருக்கீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுவும் போகலையா? யாராவது போனதையாவது பார்த்திருக்கீங்களா? அதுவும் பார்க்கலையா? ஓகே. கடற்கரை பக்கம் இந்த பிள்ளைங்களை கொண்டு போனா அவங்க வீடு கட்டுவாங்க. என்ன கட்டுவாங்க? உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டுவாங்க. கட்டிட்டு சொல்லுவாங்க, அம்மா இது உங்களுக்குள்ள பங்களா, அப்பா இது உங்களுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லி வீடு கட்டுறது மாத்திரமல்ல, அங்க சமையலே நடக்கும். அந்த வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்து என்ன நடக்கும்? சமையல் நடக்கும். அந்த சமையல்ல கொஞ்சம் சாப்பாடு வேற ஒண்ணு இல்லை, பீச் மண்ணு தான். அதை எடுத்து அப்பாவுக்கு 1, அம்மாவுக்கு 2. அம்மா மேல பாசமா இருந்தா அப்பாவுக்கு 1, அம்மாவுக்கு 2, எனக்கு மாத்திரம் அத்தனையும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு அது விளையாட ஆரம்பிக்கும். இப்ப என்ன தெரியுமா, இந்த பிள்ளைல நல்ல பிள்ளையும் இருக்கும், குறும்பு பிள்ளையும் இருக்கும். எப்பவுமே அப்படித்தானே. ஒண்ணு நல்லதா இருந்தா ஒண்ணு என்ன செய்யும்? கொஞ்சம் குறும்பு பண்றதா தான் இருந்துக்கும். அது அங்க வீடு கட்டிட்டு இருக்கும். இவன் ஒன்னும் செய்ய மாட்டான், அந்த வீட்டை போய் இடிக்கிறதுலே உட்கார்ந்து இருப்பான், கொலைச்சி போடுறதுலே உட்கார்ந்து இருப்பான். அது திரும்ப திரும்ப எத்தனை முறை கொலைச்சி போட்டாலும் அது திரும்ப திரும்ப கட்டி பார்க்கும். ஒரு கட்டம் வரைக்கும் அது கட்டம். அதுக்கப்புறம் அது அழுதுகிட்டே வந்து, மம்மி மம்மி நான் கட்டுற வீட்டெல்லாம் என்ன செய்துட்டு இருக்கிறான்? இடிச்சு போட்டுட்டு இருக்கிறான். இன்றைக்கு அநேக நேரம் அப்படிதான். கர்த்தருக்குள்ளாக நம்முடைய வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நேரம் பிசாசு வந்து அதை என்ன செய்கிறான்? இடித்து போடுகிறவனாய் காணப்படுகிறான். ஆனால் ஒரு கட்ட வரைக்கும் நமக்குள்ள பலம் இருக்கிறது. அவன் இடிக்க இடிக்க நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எங்க வரோம்? தேவ சமூகத்துல வருகிறோம். வந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒருவேளை கண்ணீர் வடிக்கிறவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, அல்லது கண்ணீர் வடித்து நீங்களே ஃபைட் பண்ண ஆரம்பிக்க கூடாது. அந்த பிள்ளை அந்த பையனை ஒருவேளை தாக்க போச்சுன்னா அவன் அடிச்சு போட்டுருவான், வேற காயம் நமக்கு தான். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது அதற்குள்ள சரியான திட்டங்களை, வழிகளை ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால சொல்லப்பட்ட அசையாத காரியத்தை நோக்கி நம்ம ஓடக்கூடாது, அசைவாடுகிற தேவனை நோக்கி ஓடி வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அதற்கு ஏற்ற நல்ல ஒரு பரிகாரத்தை கொடுக்கிற தெய்வம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆமென் சொல்ல முடியுமா? இன்றைக்கு உலகத்தில் அதை அறியாமையில் இருக்கிறபடியினாலே தான் இந்த ஆவியானவர் எதையும் நமக்கு செய்வதற்கு வல்லமை உள்ளவர், வலிமை உள்ளவர் என்பதை அறியாமல் இருக்கிறபடியினாலே தான் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிறதற்கு இன்றைக்கு அநேக குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கு. எந்த பிரச்சனையானாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், பல இடத்துல போய் சொல்லி இருக்கலாம், பல இடத்துல போய் நீங்கள் ஆமீன் பரிகாரங்களை செலுத்தி இருக்கலாம், பல காரியங்களை நீங்கள் செய்து இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்தும் உங்களுக்கு ஒரு விமர்சனம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உன் கவலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல வைத்து விடுங்கள். அல்லேலூயா. ஒரு நன்மை நடக்கவில்லையா? உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருந்து கொண்டிருக்கிறதா? சூழ்நிலைகள் பிரச்சனையாய் போய் கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எல்லாவற்றையும் என் மேல வைங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். ஆமென். ஏன் தெரியுமா? அவர் ஆவியானவராய் இருக்கிறார். அவர் எதையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். அல்லேலூயா.
அதை விட்டு விட்டு இன்றைக்கு தேவையில்லாத காரியத்தை உலக மனிதர்களைப் போல சுமக்க கூடாததை எல்லாம் சுமந்து சுமக்க வேண்டியவரை விட்டு விட்டு இருக்கிறோம். மனுஷன் எதை சுமக்கிறான்? ஆண்டவர் சொல்றார், என் சாயலாய் மாறி என்னுடைய காரியங்களை சுமக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் மனிதனோ, இங்க பாருங்க, ஏசாயா 46 அதிகாரத்திலே 5வது வசனத்தை படிங்க. ஏசாயா 46 அதிகாரம் 5வது வசனம். 46:5. யாருக்கு என்னை சாயலும், நல்ல கவனிங்க, யாருக்கு என்னை சாயலும் சமமும் ஆக்கி யாருக்கு நான் ஒப்பாகும் படிக்கு, யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவிக்கு என்னை ஒப்பிட வேண்டும், பரிசுத்த ஆவியின் சாயலுக்கு என்னை ஒப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆனால் மனிதனோ தெய்வத்தை, ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்த பிறகும், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொடுத்த பிறகும், கடவுள் என்று சொல்லுகிற போது, தெய்வம் என்று சொல்லுகிற போது எதற்கு ஒப்பிடுகிறானாம்? அடுத்த வசனத்தை படிங்கம்மா. பையில் இருக்கிற பொன்னை கொட்டி, பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் எடுத்து தட்டானுடனே கூலி பொருந்தி கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வம். நல்ல கவனிங்க. இப்ப என்னன்னா, தெய்வ வழிபாடு, கர்த்தருடைய காரியம், கர்த்தரை தான் துதிக்கிறேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யற தெரியுமா? அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். ஹலோ, எவ்வளவு வேதனையாய் கேட்கிறான் தெரியுமா? எவ்வளவு வேதனையான, எல்லாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தான் சொல்லுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம். நீங்கள் யாருக்கு ஒப்பிடுகிறீர்கள்? நான் உங்களை விடுதலையாக்கி வந்த தெய்வம். ஆனால் நீங்களோ உங்களுடைய தெய்வத்தை குறித்து, தெய்வரிடத்தில் ஆவியானவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதை விட்டுவிட்டு, இங்க என்ன தெரியுமா? எவனோ ஒருத்தன் பொன்னை தட்டி அதனை உண்டாக்கின காரியத்தை. ஆரோனை பற்றி நமக்கு தெரியும். மோசே மலைக்கு போனோம்னா ஆரோன் என்னத்தை உண்டாக்கிட்டாரு? என்னத்தை உண்டாக்கினாரு? ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வச்சுட்டாரு. சொல்ல, நமக்கு விமர்சனம் கிடைக்கும்னா இதை சுத்தி சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தபடினாலே ஆண்டவர் வேதனையோடு இந்த காரியத்தை சொல்ல, யாருக்கையா ஒப்பிடுகிறீங்க? உங்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிற என்னை நினைவு கூறாதபடி இங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குறான், அதையும் வணங்கி பணிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்க, அதை என்ன செய்றீங்க? தோளின் மேல் எடுத்து. ஹலோ, அதை என்ன செய்றீங்க? தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே நிற்கும். நான் அந்த அங்கே என்ன சொல்லணும் தெரியுமா? அங்கேயே அது நிற்கும். தன் இடத்தை விட்டு அசையாது. தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால், ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை. அவன் இக்கட்டை நீக்கி, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இன்னைக்கு மனுஷன் நம்பி இருக்கிற சில காரியங்கள் அவனை ரட்சிப்பதில்லை. காரணம், அதை தோளிலே சுமந்து இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சுவிசேஷத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் சுமந்துட்டு போங்க. ஆமென் சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, என் கட்டளைகளை நீங்கள் கைக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லுங்கள். அதில்லாதபடி தேவையில்லாததை நீங்கள் சுமந்து செல்கிறவர்களா இருக்கிறீர்கள். எப்படி ஒரு மனிதன் விக்கிரகத்தை சுமந்து, நமக்கு நல்லா தெரியும், அதுவும் இந்த பகுதியில் ரொம்ப சுமக்கிற காரியத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ராத்திரியும் பகலுமா என்ன செய்வாங்க? சுமந்துட்டு போவாங்க. கடைசியா கொண்டு அதை ஒரு இடத்துல வைப்பாங்க. அது வச்ச இடத்துலயே தான் இருக்கும். அதான் சொன்னேன், அது அசையாது. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல, எப்பொழுதும் அசைவாடி கொண்டிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மதத்தை உண்டாக்குவதற்கோ அதை மார்க்கத்தை பரப்புவதற்கோ வந்தவர் அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி உண்மையான ஒரு தொழுது கொள்ளுதலை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு. அவர் தெளிவாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தினுடைய காரியங்களை, உங்களுக்கு கை கொடுக்காத, உங்களை ரட்சிக்காத காரியங்களை நீங்கள் நம்பி வீண் போகாதிருங்கள். இன்னைக்கு மனிதன் பொன்னையும் பொருளையும், ஒருவேளை இந்த வசனத்தை படிச்ச உடனே நீங்க ஏதோ காரியத்தை குறித்து நினைக்காதுங்க. உலகத்துல நடக்கிற ஆராதனைகள், விக்கிரக ஆராதனைகள், சொரூபங்களை குறித்து நினைக்காதுங்க. ஆண்டவர் இன்னைக்கு இங்க சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்குள்ளே சில நேரங்களில் நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்முடைய பொன்னிலும் பொருளிலும் உலக பிரகாரமான காரியத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறது. அசையாத சில காரியம், இதுதான் என் வாழ்க்கைக்குள்ள கை கொடுக்கும், அது அங்கேதான் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, அவன் இக்கட்டை நீக்கி அவனை அது என்ன செய்யாது? ஒரு நாள் ரட்சிக்காது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென் சொல்ல முடியுமா? ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்களா?
ஒரு தேவை, ஒரு பிரச்சனையில நீங்கள் அகப்பட்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒருவேளை விடுவிக்க முடியாத ஒரு காரியம் இருக்கிறதா? அங்கும் இங்கு ஓட வேண்டியதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என்றைக்காகிலும் உங்களை ரட்சிக்கிறவர் நான் ஒருவர் மாத்திரம்தான். ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். அல்லேலூயா. சில நேரம் காலங்கள் தாமதிக்கலாம். ஏன் தெரியுமா? நம்மளை கரெக்ட் பண்றதுக்காக ஆண்டவர் காலங்களை கொஞ்சம் என்ன செய்வாரு? ஆமென் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பிரச்சனை இன்னும் சரியாகலையே, என் உபத்திரம் இன்னும் மாறலையே அப்படின்னு சொல்றீங்க. நம்ம ஆண்டவர் ஒரு நாளும் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. நம்ம ஆண்டவர் பாசமுள்ள ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு விருப்பம் எல்லாம் என்ன தெரியுமா? நம்மளை அவர் சில விஷயத்துல நமக்கு எல்லாவற்றையும் சாதகமா செய்வதை காட்டிலும் அவருக்கு சாதகமா நம்மளை மாற்றுதான் அவருடைய திட்டமா இருக்கும். ஆமென். உலகத்தினுடைய காரியங்களை கொடுத்தா மனுஷன் ஓடிடுவான் அப்படின்னு தெரியும். அதனாலதான் அவர் முதலாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியத்தை என்ன செய்யறாருன்னு அவர் பார்க்கிறார். என் பிள்ளைகள் எனக்குள்ளே நான் ரட்சிக்கிறவர் என்பதை அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதனால சொல்லுகிறார், நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ன செய்யணுமா? வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு கொடுக்காத ஒரு ஆவி, ஆண்டவரை விட்டு கொடுக்காத ஒரு அபிஷேகம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்கள் வருகிற வரைக்கும் ஆண்டவர் கொஞ்ச நேரம் காத்திருப்பார். அந்த அபிஷேகம், அந்த உண்மையான ஆவி, அவரை தொழுது கொள்ளுகிற அந்த உண்மையான மனப்போக்கம் வந்தவுடனே கர்த்தர் சகலத்தையும் நமக்காக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்போ நமக்கு தெரியும் எதை சுமந்து கொண்டிருக்கிறோம், எந்த காரியத்தை இன்னும் விட்டு கொடுக்கவில்லை. ஆண்டவர் தெளிவா இன்றைக்கு சொல்லுகிறார், விட்டு கொடுக்க வேண்டியவைகளை விட்டு கொடுத்து இன்னும் கர்த்தருக்காக முழுமையாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம் என்று சொன்னால் நம்முடைய உபத்திரவங்களை ஆண்டவர் மாற்றுகிற ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லாகும் ஒரு வார்த்தை போதுங்க. இந்த ராத்திரியே நம்முடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம ஆண்டவரால் என்ன செய்யும் முடியும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் அவர் சொல்றதை கேட்கறதுக்கும் அவருக்கு அடிபணிவதற்கும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். உதட்டளவுல பேசுறது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஆட்கள்லாம் இப்படி பேசுவாங்க, ஆனா அப்படி போனா என்ன செய்துருவாங்க? மாறிடுவாங்க. ஆமா, அவருக்கு எல்லாம் தெரியும். எப்போ எப்படி மாறுவோம் அப்படின்லாம் தெரியும். ஆனா எப்போ மனதார நம்ம ஒப்பு கொடுக்கிறோங்கிறதே ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் அவர் காத்திருப்பார். ஆமென். சர்ச்சில் இருக்கிற பாஸ்டரை ஏமாத்திரலாம், வெளியே பார்க்கிற ஒருவேளை பக்கத்து வீட்டு விசுவாசியை ஏமாத்திரலாம், உங்களோடு பயணம் செய்கிற ஒரு வேளை கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை வேண்டுமானாலும் நீங்க ஏமாத்திரலாம். ஆனா யாரை ஏமாற்ற முடியாது? கர்த்தரை ஏமாற்ற முடியாது. அந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தையும் உண்மையுள்ள குணத்தையும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கூட, ஆண்டவரே ஆவியானவர் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர், ஆனால் நீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நான் ஆவியில நிரப்பப்பட வேண்டும், நான் உண்மையாக இருக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடு நம்ம ஆண்டவரை தொழுது கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆவியானவர் நமக்கு பெரிய காரியம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை படிக்கிறோமே, 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17 வேதம் இப்படியாக சொல்லி இருக்கிற அந்த வசனத்தை படியுங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அவருடைய ஆவி எங்கே இருக்கிறது அங்கே விடுதலை உண்டு. அங்கே விடுதலை உண்டு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு இருக்கிற துன்ப கஷ்டங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். எப்பொழுது தெரியுமா? ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற போது கர்த்தர் ஆவியானவராக இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். அபிஷேகம் பெறாதவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியில நான் நிரப்பப்பட வேண்டும். என் பாவம் அதற்கு தடையாக இருந்தால் என் பாவத்தை மன்னியும். என்னுடைய கீழ்ப்படியாமை அதற்கு தடையா இருந்தால் என் கீழ்ப்படியாம காரியங்களை மன்னித்து கீழ்ப்படிய கிருபை தாரும். உங்க வசனத்துக்கு கீழ்ப்படியணும், உங்க காரியங்களுக்கு நான் கீழ்ப்படியணும். உள்ள ஒரு வாழ்க்கை வெளி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வேண்டாமா ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கிற போது, அந்த உண்மை நமக்குள்ளே விளங்குகிற போது ஆவியானவர் நமக்காக செயல்பட ஆரம்பித்து விடுகிறார். அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டா என்ன நடக்குமா தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 43:2 படிங்கம்மா. ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம். உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற நன்மையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவி நம்மோடு கூட இருக்கிற போது நடக்கிற காரியம் என்ன?
நீ தண்ணீர்களை கடக்கும் போது, அவருடைய ஆவி நம்மோடு கூட இருந்தால் நாம் தண்ணீரை கடக்கிற போது நான் உன்னோடு இருப்பேன். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது, ஆறுகளை கடக்கிற போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது, நல்ல கவனிங்க, நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது எல்லாம் எதை சொல்லுகிறது என்றால் நமக்கு வருகிற உபத்திரவத்தை சொல்லுகிறது. தண்ணீர் புரண்டு வருகிறது, ஆறுகளை போல புரண்டு. சில ஆறு புரண்டு வந்து சிலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும். ஆறு என்று சொன்னால் என்ன? நமக்கு திரும்ப திரும்ப வருகிற பிரச்சனை. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து மீள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். சில பிரச்சனையிலிருந்து மீண்டு வருகிற நேரத்தில் இன்னொரு பிரச்சனை குடும்பத்துல வரும். ஒரு பண பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கலாம். அந்த பண பிரச்சனை எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்து உழைத்து அந்த கடன் எல்லாம் அடைத்து அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரும்போது திடீரென்று ஒரு பெரிய வியாதி நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். அடுத்த பிரச்சனை, அதுக்கு கடன் வாங்கணும். எல்லாத்தையும் இப்போ எல்லாவற்றையும் சரி பண்ணி வருகிற போது பிள்ளைகள் மூலமான பிரச்சனை. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஆறு புரட்டி போடுகிறது போல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்ன செய்யணும். சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான், என்றைக்கும் பிரச்சனை ஓயாது. ஒன்னு சரியானா இன்னொன்னு சரியானா இன்னொன்னு. இந்த பிரச்சனை மனுஷனை புரட்டி போட்டு கொண்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார். அல்லேலூயா. அவர் சாதாரணமான ஆவியானவர் அல்ல, வல்லமை உள்ள ஆவியானவர். அந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா போதும். அது எப்படி? ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே, வேதத்தை படித்து ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறதுனாலே. நினைக்கிறீங்க இதெல்லாம் எப்படி பிரதர் முடியும்? சாதாரண காரியமா முடியும்? கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எல்லா பிரச்சனையும் தொடச்சி போடுறதுக்கு ஆண்டவருக்கு முடியும். ஒப்பு கொடுங்கள். சொல்றார், நீ ஆறுகளை கடக்கும் போது புரளுவதில்லை. புரளாது, புரண்டு வளர்கிறது போல இருக்கும், ஆனா என்ன செய்யாது. ஆமென் சொல்ல முடியுமா? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருந்து? அநேக நேரங்கள் அப்படியே புரண்டு நம்மளை அமிழ்த்தி கொண்டு போறது போல இருக்கும். அவ்வளவுதான், அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஆண்டவர் எல்லாத்தையும் விலக்கி போடுவாருங்க. ஒருவேளை உங்கள் மத்தியில நின்று பேசுகிற இந்த வார்த்தை பொய்யானதல்ல, சில அனுபவங்களோடு நின்று பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மூழ்கி அடிச்சு போட்டுறது போலதான் இருக்கும். நாளைக்கு அவ்வளவுதான், காலி. அழுகையும் கண்ணீரும் வேதனையுமான ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் இருப்போம். ஆனா என்ன தெரியுமா? மலை போல வர்றது பனி போல போயிடுங்க. பனி போல போயிடும். உணர்ந்து பாருங்க, அதை அனுபவிச்சு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சிலர் இதை வார்த்தையை கேட்ட உடனே கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சில அனுபவமும் நமக்கு என்ன செய்யணும்? வரணும். அடிபட்டாதான் என்ன தெரியும்? வலி தெரியும். அது வரைக்கும் சொல்லுவோம். ஆமா, சில வீட்டிலலாம் அம்மாமாரெலாம் வேதனையோட ஏதோ ஒரு பிரச்சனை, சரீரத்தில் சுகவீனமா படுத்து கிடப்பாங்க. இந்த ஐயாமாரெலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சும்மா வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டு என்ன செய்யாத, படுத்து கிடக்காத. சிலர் பார்க்கிற போது இப்பவுமே ஆமா வீட்டுகளில் நடக்குது போல இருக்குது. நம்ம என்ன செய்யாது, படுத்து கிடக்காத, ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி அம்மாமாரை தட்டி விட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இந்த ஐயாவுக்கு வலி வந்தாதான் தெரியும் அந்த அம்மாவுக்கு வேதனை எவ்வளவு வேதனைங்கிறத. அப்பந்தான் சொல்லுவார். சிலர் சொல்லுவாங்க, சிலர் சொல்லாமலே அடக்கி வச்சுக்குவாங்க. இப்ப தாண்டி தெரியுது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பாரு, எனக்கு வந்தாதான். சில நேரம் ஆண்டவர் எதுக்கு கொண்டு வருவார் தெரியுமா? நம்ம உணர்ந்து கொள்ளுகிறதற்காக சில நேரம் அனுப்புவார். ஆமா, அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மற்றவருடைய காயங்கள், அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து காயங்களை ஏற்றுக்கொண்டார், வேதனைகளை அனுபவிக்கின்றார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள. தன் ஜனங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். ஆறுகளை கடக்கும் போது அது புரளுவதில்லை. அங்கே சொல்ல, அக்னியில் நடந்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோமா? ஆமா, பக்கத்துல சொல்லுங்க, அக்னியில நடந்தாலும் நீங்க வேக மாட்டீங்க. அல்லேலூயா. அதுக்காக வீட்டுல போய் ஸ்டவ் பத்த வச்சு ஸ்டவ்வுக்கு மேல கையை வச்சிடாதுங்க, பொசுங்கி போவோம் கை. இந்த அக்னி வேற அக்னி. உலக பிரகாரமாய் வருகிற எந்த உபத்திரவத்துக்குள்ள நம்மளை தூக்கி போட்டாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அக்னிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த அக்னிக்குள்ள இருந்து அவர்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட கருகாதபடி ஆண்டவர் அவர்களை தூக்கி கொண்டு வந்தா. அவங்க 3 பேர் மாத்திரமல்ல, அந்த 3 பேரோடு யாரும் வந்தா, 4வது ஒரு நபர், தெய்வத்திற்குரிய ஒத்த ஒரு சாயலை உடைய ஒருவர் எழும்பி வருகிறதை அங்கே ராஜா பார்க்கிற அளவுக்கு. அல்லேலூயா. நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, இப்படி 3 பேரை தூக்கி போட்டாங்களா, 4 பேர் வந்தாங்களா, என்னடா மேஜிக் இது, பயங்கரமா இருக்கு அப்படிலாம் நினைப்பேன்.
அப்புறம் வளர வளரதான் அதை யோசிக்க ஆரம்பித்தேன். இந்த 3 பேரை தான் தூக்கி போட்டாங்க, இந்த 4வது உள்ளவர் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் கற்றுக் கொடுத்தாரு. அது வரைக்கும் வெளியே நிற்கிற போது அந்த 4வது ஆளு இவங்களுக்குள்ளதான் இருந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா. ஆவியானவர் வேற எங்க இல்லை, இவர்களுக்குள்ள இருந்திருக்கா. அவன் வளர்க்கிற அந்த தீக்குள்ள ஏன் போய் அவரு உட்கார்ந்து இருக்கணும்? இவர்களுக்குள்ள இருந்தார். இது ஆண்டவர் எனக்கு கத்துக் கொடுத்தது. உங்களுக்கு எப்படி எல்லாம் அதை சொல்லி கொடுத்திருக்கிறாரோ நீங்க நல்லா தியானிங்க. எனக்கு கத்துக் கொடுத்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தது. அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். இப்பொழுது அக்னியில தூக்கி போடுகிறாங்க. அக்னியில தூக்கி போட்ட உடனே அவர்களுக்குள் இருந்தவர் அவரோடு எழுந்து வெளியே வருகிறார். ஒரு அல்லேலூயா. நமக்கும் அப்படிதான். இந்த உலகத்துல நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற போது நம்மளை தூக்கி அக்னியில போடுவாங்க, நம்மளை தூக்கி பழி சுமத்துவாங்க, நம்மளை தூக்கி பொல்லாத காரியத்தை பேசுவாங்க, நம்மளை அக்னிக்குள்ள போட்டது போல போடுவாங்க. அப்படி போட்டாலும் பயப்படாதுங்க. நமக்குள் இருக்கிறவர் அவர்கள் எதுக்குள்ள தூக்கி போடுறாங்களோ அதுக்குள் இருந்து நம்மளோடு எழுந்து வருகிற போது அவர்கள் நம்மை குறித்து பயப்படுகிற அளவுக்கு, நம்மை பார்த்து மனம் திரும்புகிற அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிறவர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த தெய்வம் இந்த என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தெய்வம் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த ஆவியானவரை விட்டு கொடுத்து விடக்கூடாது. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்க வேண்டும். அந்த ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமேன். அவர் ஆமேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். இரண்டாவது அவர் எப்படி இருக்கிறார்? அவர் அன்பா இருக்கிறார். சொல்லுங்க, அன்பா இருக்கிறார். 1 யோவான் 4:8 படியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவன் அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். எடுத்துட்டீங்களா? படிங்க பாப்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் எப்படி இருக்கிறாராம்? எப்படி இருக்கிறார்? வசனத்தை தான் சொல்லுங்களேன். தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். யாரும் என்னிடத்தில் அன்பு காண்பிக்கவில்லை என்று சொல்லி அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே ஒரு வசனம் நம்மோடு பேசுகிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். பைக்ல எழுதி போட்டிருப்பாங்க, வீட்டுல எழுதி போட்டிருப்பாங்க, சுவர்ல எழுதி போட்டிருப்பாங்க, என் பிள்ளைகள் புக்ல கூட எழுதி வச்சிருப்பாங்க, God is love. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தம் கிடையாது. இன்னைக்கு லவ்னு சொல்ற வார்த்தைய சொல்றதுக்கே கூச்சப்படுற அளவுக்கு உலகம் மாறி போச்சு. God is love. இந்த லவ், இந்த அன்பு அகாப்பே அன்பு. ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பு என்ன அன்பு? அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு என்று சொன்னால் தன்னலமற்ற அன்பு. அதுதான், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈரோஸ் என்கிற அன்பு உண்டு, சார்கே என்கிற அன்பு உண்டு, பிலியா என்கிற அன்பு உண்டு. கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அன்பு, அது ஒரு காதல் அன்பு. பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள ஒரு அன்பு, பெற்றோருக்கு காண்பிக்கிற அன்பு, நண்பர்களுக்கும் உள்ள அன்பு, இதெல்லாம் உலக அன்பு. இதை குறித்து சொல்லவில்லை. இந்த அகாப்பே அன்பு என்று சொன்னால் ஆண்டவர் நன்மேல வைத்திருந்த ஒரு தன்னலமற்ற அன்பு. அதை தான் வேதம் சொல்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. இப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்புக்காக ஏங்க வேண்டும். தேவன் அன்பாக இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் அந்த அன்பை நாம் விட்டு கொடுக்காதபடி அந்த அன்பு நம்மளுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? நம்ம வீட்டுக்குள்ள அந்த அன்பு வேர் போட்டு அந்த அன்பு என்ன செய்யணும்? வளரணும். வளர்ந்து கனி கொடுத்து அந்த அன்பு தழைத்து இருக்கிற ஒரு இடமாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அது அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆமென். 1 யோவான் அதே 4ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை படிங்க. அது நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்ற காரியம், தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், நல்லா கவனிங்க, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆமென் சொல்ல முடியுமா? தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அன்பிலே நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு பிள்ளைகள் மேல அன்பா இருந்துட்டார்னு சொன்னா அந்த வீட்டுல என்ன இருக்காது தெரியுமா? எந்த விதமான குறையுமே இருக்காது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஒரு குடும்பத்து மேல ஆண்டவர் ரொம்ப அன்பா இருந்தார். எந்த குடும்பம் சொல்லுங்க பாப்போம்? லாசர் குடும்பம். அல்லேலூயா. அந்த குடும்பத்துல ஒரு இழப்பு வந்துச்சு. இழக்க விட்டாரா? இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்மிடத்துல குறைவுகள் கூட இருக்கும்.
சில நேரங்கள்ட்ட நம்மிடத்துல இழப்புகள் வரும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து விட்டார் என்று சொன்னால் அதை விடாதபடிக்கு எந்த அளவுக்கு நமக்காக உதவி செய்யணுமோ ஆண்டவர் நமக்காக உதவி செய்து விடுவார். ஆமென். உலக அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறோமோ, உலக அன்புக்காக அநேக காரியங்களை நம்ம விட்டு கொடுத்திருக்கோம். ஒண்ணே நினைச்சு பாருங்க, ஆண்டவருடைய அன்பை நான் இழந்து போய்விடக்கூடாது, அவருடைய அன்பு இழந்து போக கூடாதுன்னு சொன்னா வேற ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான் சொல்லிக்க. நம்ம பார்க்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான்ல, அப்படித்தானே இல்லையா? உடனே இப்படி தலையாட்டுங்க, இப்படி இல்லைன்னா இப்படி தலையாட்டுங்க, ஒண்ணுமே இல்லாம அப்படியே உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா என்ன பேசுறது? அந்த அன்பு காட்டுறது ரொம்ப லகுவான ஒரு காரியம். ஆமேன். மனம் இருந்தால், ஆமா, அது எப்போ இருந்துட்டு போட்டோம், நமக்கு மனம் இருந்தா போதும். அது எங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா வீட்டுல பிராக்டிஸ் பண்ணணும். ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொருவரையும் பார்க்கும் போது ஒரு அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். என்ன கட்டு எவ்வளவு கசப்பான காரியத்தை அவங்க செய்துட்டு போட்டோம், நமக்கு விரோதமா என்னத்தையும் செய்துட்டு போட்டோங்க. ஆனா நம்மிடத்திலிருந்து என்ன புறப்படணும் தெரியுமா? அன்பு தான் புறப்படணும். ஒரு அல்லேலூயா. இயேசுக்கு செய்யாத காரியமா? அவரை கல்லெடுத்து அடிக்க வந்தாங்க, அவரை நிந்திச்சாங்க, அவமானமா பேசினாங்க, கடைசியில போட்டு பாருங்க சிலுவையில கூட அடிச்சாங்க. ஆனாலும் அவர்கள் மேல இயேசு என்ன செய்தார்? அன்பு காட்டுகின்றார். ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்துல வருகிற, ஆண்டவரே நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் சொல்ல நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்டாரு. எல்லாம் கேட்டவன ஆண்டவர் சொன்ன, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், களவு செய்யாதிருப்பாய், பொய் சொல்லாதிருப்பாய், இப்படிப்பட்ட கற்பனைகளை கை கொண்டாயானால் உனக்கு என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்ட கற்பனைகளை கை கொள்ள அப்படின்னு சொன்னாரு. அவன் அதுக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா? படிங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். இவர் ஆண்டவர் இப்படி சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? மார்க் 10:21 10:20 படிங்க. 10:20 மார்க் 10:20. அதற்கு அவன் போதகரே இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிறு வயது முதலே கை கொண்டிருக்கிறேன். இப்ப என்னன்னா, இவனுக்குள்ள இருக்கிற ஒரு குறைவு யாருக்கு தெரியுதுன்னா ஆண்டவருக்கு தெரியும். இவனுக்குள்ள இருக்கிற ஒரு குறைவு ஆண்டவருக்கு தெரியும், ஆனா இவனுக்கு தெரியாது. இவன் எல்லாம் நிறைவுடையவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். பொதுவா நம்முடைய வாழ்க்கையில சில பிள்ளைங்க நம்ம கிட்ட, ஒருவேளை அப்பா அம்மா தான் நினைக்க, ஒரு பிள்ளை உங்ககிட்ட வருது, அந்த பிள்ளைகிட்ட ஒரு குறைவு இருந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு என்ன வரும்? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை அதை மறைத்து வைத்து அது தெரியாமல் வந்து நம்ம கிட்ட என்னது நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தப்பை நம்ம உணர்த்தணும்னு சொன்னா முதலாவது நமக்கு கோபம் வரும், அப்படித்தானே? அந்த பிள்ளை மேல கோபத்திலே இருந்துகிட்டு இருப்போம். அப்படியே கோபத்தை எப்படி காமிக்கிறது, எப்படி வெளிக்காட்டுற, அப்படி இருந்துட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் என்னன்னா, இவனிடத்தில் குறைவு இருந்த பிறகும் என்னத்தை வெளிப்படுத்தினார்னா, 21வது வசனத்தை படிங்க. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவனிடத்தில் என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்து. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப குறைவை சுட்டி காண்பிக்கணும்னா கூட எப்படிதான் சுட்டி காண்பிக்கணுமா? ஹலோ, இது கொஞ்சம் கஷ்டம் தான் பிராக்டிக்கலா வர்றதுக்கு, அப்படிதானே? நம்ம குறைவை உடனே டாம் டீம் அவ்வளவுதான். என்ன டாம் டீம்னா என்னது? அது தெரியல. ஆமா, கொஞ்சம் போறோம் அப்படி சத்தம் வீட்டுக்குள்ள, நம்ம தான் பெரிய பெர்ஃபெக்ட் போலையும் எல்லா காரியம். ஆனா ஆண்டவர் நிறைய காரியம் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேணும். சில குறைவுகளை சுட்டி காண்பிக்கணும்னா கூட முதலாவது அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது நண்பனே, இந்த காரியத்தை நீ கொஞ்சம் சரி பண்ணிட்டேன்னா, அன்பு கூர்ந்து நம்ம சொல்லுகிற போது, பொதுவா அதிகாரத்திற்கு அடிபணியாத எதுவும் அன்புக்கு என்ன செய்யுமா? ஆமா, நான் திரும்ப அதான் சொல்லுவேன். குடும்பத்துல ஒரு புருஷன் ஒரு மனைவிட்ட ஒரு காரியத்தை சொல்லணுமா, முதலாவது அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. முதல்ல அன்பு கூறுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த சாம்பரை நீ இப்படி வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க. நாளைக்கு சாம்பரா வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா சொல்ல முடியுமா? அதை விட்டுட்டு கோபமும் அது இதையும் பண்ணீங்கன்னா சாம்பார் வாழ்க்கையிலே கிடைச்சிக்கிறாது உங்களுக்கு. ஆமேன். நீ இவர் அடிக்கடி சாம்பாரை பற்றி பேசுறாரு, இவர் வீட்டுல சாம்பார் பிரச்சனையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் எங்க வீட்டுல எல்லா பிரச்சனையும் மாத்தினதுனால தான் தைரியமா நின்னு நான் சொல்றேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு கூர்ந்து நம்ம இதை பழகி கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை அன்பு கூர்ந்து சொல்லுங்க. இந்த காரியத்தில் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு போதகராக இருக்கிறார். அவன் வாயால சொன்னா நல்ல போதகரேன்னு சொன்னான், ஆனா போதகர் சொன்னதுக்கு அவன் கீழ்ப்படியாம போயிட்டான். அதனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? துக்கத்தோடு போனான். சந்தோஷமா வந்தா எப்படி போறான்? துக்கத்தோடு போறான். நம்ம ஆண்டவருடைய அன்பு அகாப்பே அன்பு, தன்னலமற்ற அன்பு. தூரம் போகிற பிள்ளைகளை கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஆண்டவருடைய அன்பு.
வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டி பார்க்கிற போது ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவன் இளையவனும். இளையவன் ஒரு நாள் அவனுடைய அப்பாவினிடத்துல போறான், என் ஆஸ்தியில் உள்ள எல்லாத்தையும் எனக்கு பிரிச்சு பங்கு போட்டு தாரோம், நான் உம்மட்ட இருக்க விரும்பவில்லை, நான் கொஞ்சம் உலக பிரகாரமா போறேன். அப்பா எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருப்பாரு, எவ்வளவோ செய்து பாரு, என் மகனே என் கூட இரு, என் அன்பு உனக்கு வேணும், உன் அன்பு எனக்கு வேணும், என் கூட இல்ல இல்ல உன் அன்பெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லி சொத்துல பாதியை பிரிச்சுக்கிட்டு வெளியே போயிட்டான். அப்பா மேல இருந்த அன்பு பிள்ளைக்கு தணிந்து போய்விட்டது. அப்பா மேல இருந்த அன்பு பிள்ளைக்கு குறைஞ்சு போயிட்டது. எல்லாத்தையும் அவன் விட்டுட்டு இந்த இளையகுமாரன் போனா. அவன் தூரமா போன பிறகும் அப்பாவுடைய அன்பு ஒரு நாள் என்ன செய்யல, தணிந்து போகவில்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்றைக்கு என் பிள்ளை திரும்ப என்னிடத்துல வருவான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்திலே ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோமோ. நம்ம நினைக்கிறோம் நம்ம சாதித்து விட்டோம் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய தகப்பன் எப்பொழுது என் பிள்ளை மனம் திரும்பி என்னிடத்தில் வரும் என்று சொல்லி காத்திருக்கிறவராயிருக்கிறார். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எத்தனையோ நாட்கள் கழித்து, சொல்ல போனா அதை நீங்க படித்தால் ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஒருவேளை பல வருஷங்கள் கழித்து என்ன செய்திருக்கலாம், வந்திருக்கலாம். பல நாட்கள் கழித்து அவன் வந்திருக்கலாம். வந்திருந்த அப்பா என்ன சொல்லிருக்கா தெரியுமா? என்னை நோகடித்தவனே, என்னை சாகடித்தவனே, என்னை இவ்வளவு நாள் காத்திருக்க பண்ணினவனே, உனக்கும் எனக்கும் ஒரு பங்கு கூட கிடையாது, வெளியே போன்னு சொல்லவில்லை. அங்கே படிங்கம்மா அந்த வசனத்தை. 20வது வசனமா 21வது வசனமா? ஆமேன். லூக்கா 15:21 படிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு, பாருங்க, அந்த தகப்பன் அந்த பிள்ளை வருகிறதை பார்த்த உடனே எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, அவனுடைய தகப்பன் அவனை பார்த்து மனதுருகி ஓடி. மனம் கடினமா இருந்தாருன்னு சொல்லவில்லை, அங்க மன இறுக்கமா இருந்தாருன்னு சொல்லல, மனதுருகி எழும்பி ஓடுறாரு. ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு வேண்டிய புத்திரன், ஒரு மகனுக்கு வேண்டிய சகல அந்தஸ்தையும் திரும்பவும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லுங்க. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. யாரு? எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்ம மேல வைத்த அன்பினாலே, அவன் பிதா நம்ம மேல வைத்த அன்பினாலே தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வேதம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், நமக்கு தெரிந்த ஒரு வசனம். அது இப்படியாக சொல்லுகிறது. படிங்க, அந்த ஒரு வசனத்தை படிங்க. ஆமீன். 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும். நல்ல கவனிங்க, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? கொஞ்சம் கையை வச்சு காமிங்க பாப்போம். எவ்வளவா அன்பு கூர்ந்தார்? ஒரு சிலருக்கு புரிஞ்சிச்சு. ஆமன், அழகா சொன்னாங்க. எப்படி? இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இங்க சொல்றதுக்கு வெக்கப்பட்டீங்கன்னா வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்க, ஆண்டவரே எனக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே. அல்லேலூயா. அந்த காட்சியை பார்க்கிற போது சிலுவை காட்சி நமக்கு முன்பாக வரும். அவர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால தான் நான் கொஞ்சம் கற்பனை நினைச்சு பார்த்தேன். அந்த தகப்பன் எப்படி ஓடி வந்திருப்பாரு? இருந்த இடத்த விட்டு எழும்பி என் மகனேன்னு சொல்லி கையை எப்படியே தான் வச்சுட்டு வந்திருப்பாரு. ஆமீன் சொல்லுங்க. கிட்ட வந்தவனை கட்டி அணைத்தது மாத்திரமல்ல, பன்றி கூட்டத்துக்குள்ள நாற்றத்துக்குள்ள கடந்து எழும்பி வந்திருக்கிறான். சேரும் சகதியும் சரீரத்திலே போட்டிருந்த ஆடைகளும் கிழிந்து அலங்கோலமாய் நிற்கிறான். அவர் பிள்ளை அலங்கோலத்தை பார்க்கவில்லை, அவனுக்கு உள்ளே மறைந்திருக்கிற அலங்காரத்தை பார்த்து முத்தமிட்டு அவனை நித்திய ராஜ்யத்தை, அதான் சொல்லப்பட்டிருக்கு, நித்தியத்திற்குள்ளே நம்மை சேர்க்கும்படியாய் நம்மை முத்தமிடுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, அது நாட்களிலும் இந்த காரியங்களை நம்ம தியானிக்கிற போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஆண்டவர் நம்மோடு எப்படி இருக்கிறார் என்றால், அவர் ஆவியா இருக்கிறார்.
அவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார், இன்னைக்கும் அன்பா இருக்கிறார். அதை விட்டு கொடுக்காதுங்க. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இன்றைக்கும் நம்மோடு அன்பா இருக்கிறார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். அவர் ஆவியா இருக்கிறவர் மாத்திரமல்ல, அன்பா இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம், சங்கீதம் 62:8 நாம் இப்படியாக படிக்கிறோம். 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை படியுங்க. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? முதல்ல பார்த்த தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் அன்பா இருக்கிறார். இங்க வேதம் சொல்லுகிற தேவன் உலகத்தின் முடிவு பரியந்த நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆபத்து காலத்தில் நமக்கு அடைக்கலமானவர். ஏதோ ஒரு ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, ஏதோ ஒன்றை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை ஏதோ ஒன்றை நான் தாக்குப்பிடிக்க முடியல, என் ஜீவனுக்கு விரோதமா இந்த காரியங்கள் இருக்கிறது, என் வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக நேரங்கள் என்ன தெரியுமா, தற்கொலையின் ஆவிகள், எனக்கு யாரும் துணை இல்லை, யாரும் உதவி இல்லை என்று சொல்லி தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள், உங்களுக்கு நான் அடைக்கலமா இருக்கிறேன். ரூத்தினுடைய வாழ்க்கையில, நகோமியினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ரூத்தும் இழந்துதான் வந்தாங்க. ஆனா போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிங்க. ரூத் 2:12 அங்கே தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை போவாசனுடைய வாயிலிருந்து வருகிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் என்ன கிடைக்க போகிறது? நிறைவான பலன் கிடைக்க போகிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நிறைவான பலன் நமக்குள்ளே வரப்போகிறது. எப்போ தெரியுமா? கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிற போது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டை சுற்றிலும் நீங்க அடைக்கலமானவராய். அதான் படி, அடைக்கலமே உமது அடிமை நானே என்று சொல்லி ஒரு பாட்டு, அழகா பழைய பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போயிட்டே இருக்கும். அப்புறம் ராத்திரி தான், ஆமாம், ராத்திரி கூட்டம் தான் நடத்தி முடிக்க முடியும். அடைக்கலம், நீங்க நம்பி இருக்கிற அடைக்கலம் கண்பலையாகிய இயேசு. நமக்கு அடைக்கலமா இருக்கிற அவரை தாண்டி எந்த பிரச்சனை, ஒருவேளை மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், பிரச்சனைகள் என்று சொல்லி எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்தார், எல்லா காரியங்களும் தரித்து போய்விடும். அல்லேலூயா. ஆமென். எலிசாவை சுற்றிலும் ஒரு தெய்வ மகிமை, அக்னிமயமான குதிரைகள், அக்னிமயமான ரதங்கள், அடைக்கலமான தேவன் அவரை சுற்றிலும் இருந்தபோது எந்த சத்துருக்களும் அவரை நெருங்க முடியவில்லை. நீங்க சொல்லுங்க, என்னை சுற்றிலும் ஆண்டவர் அடைக்கலமா இருக்க வேண்டும். அடைக்கலம், அவருக்குள்ள நான் அடைக்கலம், ஆண்டவருக்குள்ள நான் அடைக்கலமா இருக்க வேண்டும். வேதத்திலே குளிமுசலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தாலும் அது பாறை கண்மலையின் மேல தன் வீட்டை வைத்திருக்கிறபடியினாலே அதை எந்த வேடனும் எந்த பொல்லாத சத்துருவும் அதை நெருங்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளார். அந்த அடைக்கலம் யார் தெரியுமா? கிறிஸ்துவே நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள போய் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள் என்ன தெரியுமா, வீட்டில் அது இதுன்னு சொல்லி பாதுகாப்புக்குன்னு சொல்லி நிறைய காரியத்தை வச்சிருக்கோம். ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்கு ஆதரவா அடைக்கலமாய் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசி இருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஆவியில நான் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்களும் பரிசுத்த ஆவி இறங்கட்டும், இறங்கட்டும். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்க பார்ப்போம். யாரும் மனசுல வேற எதையும் வைக்காதுங்க, அக்கம் பக்கத்துல பார்க்காதுங்க. வாய்களை தத்தமா நல்லா திறந்து பரிசுத்த ஆவிக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க பார்ப்போம். வாய்களை திறந்து நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவர் ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நமக்குள்ளே ஒரு புதிய ஆவி இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். இன்னும் சத்தம் போதாது. கர்த்தரை துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஒரு பரிசுத்த மகிமை நமக்குள்ள இறங்குகிற வரைக்கும், ஒரு வல்லமை எனக்குள்ள இறங்குற வரைக்கும் அந்த ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே விடுதலை உண்டு. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க குடும்பத்துல ஒரு விடுதலை, உங்க சரீரத்துல ஒரு விடுதலை, உங்க பிரச்சனைக்கு ஒரு விடுதலை. ஆவியானவரை நீங்க வாருங்க. உண்மை மாத்திரம். வேற எந்த சிந்தனை எனக்கு இல்லப்பா, வேற எந்த நினைவுகளும் எனக்கு இல்லை. உண்மை மாத்திரம். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், என் குடும்பத்துக்குள்ள இறங்கட்டும். கர்த்தருடைய
ஆவியானவரே, நீர் ஆவியானவரே என் வீட்டில் அசைவாடுங்க. அசைவில்லாத காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அசைவாடுகிற ஆவியானவரை நோக்கி கூப்பிடுகிறேன். ஓ ஹல்லேலூயா, மகிமை இறங்கட்டும். என் குடும்பத்துக்குள்ளே ஒரு வல்லமை இறங்கட்டும். என் வீட்டுக்குள்ளே ஆவியானவரே நீங்க இறங்கி வல்லமையான காரியங்களை செய்வீராக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு மட்டும் நான் உங்களோடு ஆவியாய் இருக்கிறேன், ஆவியாய் இருக்கிறேன். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சகல காரியங்களில் விடுதலை. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் என் மத்தியில எல்லா போராட்டங்களுக்கு மத்தியில எங்களுக்கு உம்முடைய ஆவியின் வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. ஒழுங்கின்மையா இருந்த இந்த உலகம் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற போது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை மகிமை ஆண்டவருக்கு செலுத்துங்க. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. ஒரு பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பலத்தோடு, ஒரு முழு பலத்தோடு கர்த்தருடைய நாம மகிமையோடு மகிமை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய மகிமை வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே இறங்கட்டும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும்படி நம்முடைய மகிமை இறங்கட்டும். மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் தேவன் அன்பாக இருக்கிறார். சொல்லுங்க, தேவன் அன்பாக இருக்கிறார். என்ன நேசிப்பதற்கு யாரும் இல்லையே. உண்மையான ஒரு அன்பை நான் அறிந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இயேசு அன்பாக இருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் உங்கள் மேல அன்பாக இருக்கிறார். தூரம் போன பிறகும் அன்பாய் காத்து கொண்டிருந்த தகப்பனை போல அன்பாக இருக்கிறார். குறைவு இருந்த போதிலும் அந்த குறைவுகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் அன்பாய் நம்மிடத்துல பேசுகிறார். ஆண்டவரே, உங்க அன்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையில நான் எங்கோ இருந்திருப்பேன்ப்பா. உங்க அன்பு இருந்ததுனால தான் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க. எதற்காக தெரியுமா? சத்துனுடைய கைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிற அடைக்கலம் ஆண்டவர் இயேசு. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், பிசாசு கையிலிருந்து நம்மளை பாதுகாத்து நமக்கு ஒரு அடைக்கலமா இருந்து நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போன ஆண்டவருக்கு அதுதான் நோக்கம். அல்லேலூயா. ஆண்டவரே, அது வரைக்கும் என் ஜீவனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்கப்பா. எனக்கு ஆண்டவர் அடைக்கலம் நீங்க தான். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். எனக்கு நீர் அடைக்கலமா இருந்தால் என் பலன் ஒரு நாளும் குண்டி போகாது. நீர் என அடைக்கலமா இருந்தால் நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் ஆண்டவரே. ஆமென். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நல்ல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆவியாய் அன்பாய் அடைக்கலமாய் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் இதை காத்துக்கொள்ள கிருபை தாரும். எங்களையும் இடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. கைகளில் அப்படியே காணிக்கைகளை எடுத்து உங்களுடைய வலது கரத்திலே காணிக்கைகளை வைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருவதற்கு எங்கள் வருமானங்களை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய வேலையை ஆசீர்வதித்தீர், எங்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தை தந்தீர், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீர். அதற்கு நன்றி அறிதலாக உங்க சமூகத்தில் காணிக்கைகளை செலுத்துகிறோம். நீங்க கொடுத்ததிலிருந்து உமக்காக எடுத்து கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை தாரும். பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. வீணான செலவுகளுக்கு இடம் கொடுக்க கூடாதபடி என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இப்பொழுதும் கொடுக்கிற காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பாடல் பாடுகிற போது கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்போம். அமர்ந்து அவருக்கு முதலன்பை ஆவலாயளித்து அனுதீனம் அவர் பாதம் ஆசையாய் அமர்ந்து அவருக்கு முதலன்பை ஆவலாயளித்து இயேசுவை வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளம் உடையோனே உண்மை சீஷன் இயேசுவை வாஞ்சையாய்
இன்பமாய் கருதும் உள்ளம் உடையோனே உண்மை சீஷன் சீஷனாய் வாழ்வேனா சீஷனாய் மாற்றுவேனா என்னாலே ஒன்றும் இல்லையே எல்லாம் என் இயேசுவால் கூடுவே என்னாலே ஒன்றும் இல்லையே எல்லாம் என் இயேசுவால் கூடுவே சுயத்தை வெறுத்து சிலுவையை சுகித்து சுயசித்தம் உடைத்து அவயவம் படைத்து சுயத்தை வெறுத்து சிலுவையை சுகித்து சுயசித்தம் உடைத்து அவயவம் படைத்து இயேசுவின் சாயலில் அனுதினம் வளரும் இன்பம் பெற்றவனை உண்மை சீஷன் இயேசுவின் சாயல் அனுதினம் வளரும் இன்பம் பெற்றவனை உண்மை சீஷன் சீஷனாய் மாறுவேனா சீஷனாய் மாற்றுவேனா என்னாலே ஒன்றும் இல்லையே எல்லாம் என் இயேசுவால் கூடுமே என்னாலே ஒன்றும் இல்லையே எல்லாம் என் இயேசுவால் கூடுமே உடைபட்ட அப்பமாய் உலகத்தின் உப்பாக ஜொலிக்கும் ஜோதியின் வெளிச்சமாய் உடைபட்ட அப்பமாய் உலகத்தின் உப்பாக ஜொலிக்கும் ஜோதியின் வெளிச்சமாய் எங்கெங்கு சென்றாலும் இயேசுவை சொல்லிடும் இயேசுவின் சாட்சியே உண்மை சீஷன் எங்கெங்கு சென்றாலும் இயேசுவை சொல்லிடும் இயேசுவின் சாட்சியே உண்மை சீஷன் சீஷனாய் மாறுவேனா சீஷனாய் மாற்றுவேனா என்னாலே ஒன்றும் இல்லையே எல்லாம் என் இயேசுவால் கூடுமே என்னாலே ஒன்றும் இல்லையே எல்லாம் என் இயேசுவால் கூடுமே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். நிறைவாக ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நாம் ஆண்டவருடைய சமத்திலிருந்து கடந்து செல்வோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து ஆசீர்வதித்ததற்காக எல்லாரும் கொஞ்சம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுடைய ஆண்டவரை கொடுத்த எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் முழுமையாக நீங்க செயல்பட்டீங்க, அசைவாடுனீங்க, எங்களோடு பேசினீங்க, அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் இந்த இடத்துல தேவைகளோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அனுப்புவீராக. வியாதிகளோடு ஆண்டவரை சரீரத்தில் வியாதிகள் இருந்தால் இந்த வியாதிகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து மாறி போகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா பலவீன கட்டுகளும் மாறுவதாக. ஒரு சமாதானத்தை குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய நாட்களிலே புதிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீங்களே. இந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் போகும்போது அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் அவர்களுக்குள்ளே கிடைக்கட்டும். அப்படி ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
எல்லாவித தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காக நன்றி. இந்த ஆராதனையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, நன்மையினால் நிரப்பப்படுவார்களாக. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனத்தையும் மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போவோம், சந்தோஷமாய் திரும்ப வருவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்.